ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SPR வீல்ஸ் டிராவல் சேனல். மீண்டும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. இன்றைய இலக்கு எஸ்டோனியா நகரமும் அலெக்சாண்டர் நெவ்ஸ்கி பேராலயம் மற்றும் டலின் சுவர்கள் ஆகும். எஸ்டோனியா நகரமும் வட ஐரோப்பா, குறிப்பாக எஸ்டோனியா அமைந்துள்ளது. எஸ்டோனியா அதிகாரப்பூர்வமாக எஸ்டோனியா குடியரசு வடக்கு ஐரோப்பாவில் உள்ள ஒரு நாடு. இது வடக்கே பின்லாந்தின் குறுக்கே பின்லாந்து வளைகுடாவையும், மேற்கே ஸ்வீடனின் குறுக்கே பால்டிக் கடலையும், தெற்கே லாட்வியாவையும், கிழக்கே ரஷ்யாவையும் எல்லையாக கொண்டுள்ளது. எஸ்டோனியாவின் பிரதான நிலப்பகுதி சாரேமா மற்றும் ஹியூமாவின் பெரிய தீவுகள் மற்றும் பால்டிக் கடலின் கிழக்கு கடற்கரையில் 2300க்கும் மேற்பட்ட பிற தீவுகள் மற்றும் தீவுகளை கொண்டுள்ளது. அதன் தலைநகரான தாலின் மற்றும் டார்ட்டு 2 பெரிய நகர்ப்புற பகுதிகளாகும். ஃபின்னிக் குடும்பத்தைச் சேர்ந்த எஸ்டோனிய மொழி அதன் கிட்டத்தட்ட 1.4 மில்லியன் மக்கள் தொகையில் பெரும்பான்மையினரின் அதிகாரப்பூர்வ மொழியாகவும் முதல் மொழியாகவும் உள்ளது. எஸ்டோனியா ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் நேட்டோவின் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட உறுப்பினர்களில் ஒன்றாகும். தற்போதைய எஸ்டோனியாவில் குறைந்தது கிமு 9000 முதல் மக்கள் வசித்து வருகின்றனர். 13ஆம் நூற்றாண்டில் வடக்கு சிலுவை போர்களை தொடர்ந்து கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட ஐரோப்பாவின் கடைசி பேகன் நாகரிகங்களில் எஸ்டோனியாவின் இடைக்கால பழங்குடி மக்கள் ஒன்றாகும். டியூடோனிக் ஒழுங்கு டென்மார்க், போலந்து, ஸ்வீடன் மற்றும் ரஷ்ய பேரரசின் பல நூற்றாண்டுகள் வெளிநாட்டு ஆட்சிக்கு பிறகு 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் விழிப்புணர்வின் யுகத்துடன் ஒரு தனித்துவமான எஸ்தோனிய தேசிய அடையாளம் புதிய உத்வேகத்தை பெற்றது. இது 1918 எஸ்தோனிய சுதந்திர பிரகடனத்தில் உச்சகட்டத்தை அடைந்தது. போருக்கு இடையிலான பெரும்பாலான காலகட்டங்களில் ஜனநாயக ரீதியாக 2ஆம் உலகப் போர் வெடித்த போது எஸ்தோனியா நடுநிலைமையை அறிவித்தது. ஆனால் நாடு மீண்டும் படையெடுக்கப்பட்டு ஆக்கிரமிக்கப்பட்டது. இறுதியில் சோவியத் ஒன்றியத்துடன் இணைக்கப்பட்டது. 2ஆம் உலகப் போரிலிருந்து 1991 வரை உண்மையான சோவியத் ஆக்கிரமிப்பு முழுவதும் எஸ்தோனியாவின் சட்டப்பூர்வ மாநில தொடர்ச்சி இராஜதந்திர பிரதிநிதிகளாலும் நாடு கடத்தப்பட்ட அரசாங்கத்தாலும் பாதுகாக்கப்பட்டது. சோவியத் ஆட்சிக்கு எதிரான 1988 முதல் 1990 பாடல் புரட்சிக்கு பிறகு ஆகஸ்ட் 20, 1991 அன்று முழு சுதந்திரம் மீட்டெடுக்கப்பட்டது. அலெக்சாண்டர் நெவ்ஸ்கி கதீட்ரல் எஸ்டோனியாவின் தாலின் பழைய நகரத்தில் உள்ள டூம்பியா மலையில் அமைந்துள்ள ஒரு முக்கிய ரஷ்ய ஆர்த்தடாக்ஸ் கதீட்ரல் ஆகும். 1804 மற்றும் 1900ற்கு இடையில் கட்டப்பட்ட இது 5 வெங்காய குவிமாடங்கள் மற்றும் அலங்கரிக்கப்பட்ட முகப்பு ஆகியவற்றால் குறிப்பிடத்தக்க ரஷ்ய மறுமலர்ச்சி கட்டிடக்கலைக்கு ஒரு குறிப்பிடத்தக்க எடுத்துக்காட்டு. கட்டிடக்கலை மற்றும் வடிவமைப்பு ரஷ்ய மறுமலர்ச்சி பாணி. ரஷ்ய கட்டிடக் கலைஞர் மிகைல் பிரியோப்ரஜென்ஸ்கி வடிவமைத்த இந்த கதீட்ரல் வண்ணமயமான ஓவியங்கள், சிக்கலான மோசைக் ஓவியங்கள் மற்றும் வெங்காய குவிமாடங்களின் மேல் தங்க சிலுவைகளை உள்ளடக்கிய அம்சங்களுடன் இந்த கட்டிடக்கலை பாணியை காட்டுகிறது. சின்னமான மணிகள். மணிகோபுரத்தில் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் வார்க்கப்பட்ட 11 மணிகள் கொண்ட ஒரு குழு உள்ளது. இந்த மணிகளில் மிக பெரியது 15 முதல் 16 டன் எடை கொண்டது. உட்புற கலைப்படைப்பு. கதீட்ரலின் உட்புறம் தங்க முலாம் பூசப்பட்ட மற்றும் செதுக்கப்பட்ட மர ஐகானோஸ்டேஸுகள்
செம்பு மற்றும் துத்தநாக தகடுகளில் வரையப்பட்ட ஐகான்கள் மற்றும் படிந்த கண்ணாடி ஜன்னல்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. தாலின் சுவர்கள் என்பது எஸ்தோனியாவில் உள்ள தாலின் நகரை சுற்றி கட்டப்பட்ட இடைக்கால தற்காப்பு சுவர்களாகும். தாலினை சுற்றியுள்ள முதல் சுவரை 1265 ஆண்டில் மார்கரெட் சாம்பீரியா கட்ட உத்தரவிட்டார். இதன் விளைவாக அதன் பெயர் மார்கரெட் சுவர். இந்த சுவர் 5 மீட்டர் 6 அடி குறைவான உயரமும் அதன் அடிப்பகுதியில் சுமார் 1.5 மீட்டர் 4.9 அடி தடிமனும் கொண்டது. அந்த காலத்திலிருந்து இது பெரிதாக்கப்பட்டு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சுவர்களும் பல வாயில்களும் இன்றும் பெரும்பாலும் உள்ளன. தாலினின் பழைய நகரம் உலக பாரம்பரிய தளமாக மாறியதற்கு இதுவே ஒரு காரணம். 14ஆம் நூற்றாண்டில் சுவர்கள் பெரிதாக்கப்பட்டன. மேலும் தாலின் குடிமக்கள் பாதுகாப்பு பணிக்காக வெளியே வர வேண்டியிருந்தது. அதாவது அவர்களின் கவசங்களை அணிந்து படையெடுப்பாளர்களை எதிர்கொள்ள தயாராக இருப்பதை நிரூபிக்க வேண்டும். தாலின் சுவர்கள் ஐரோப்பாவின் சிறந்த பாதுகாக்கப்பட்ட இடைக்கால கோட்டைகளில் ஒன்றாகும். இது நகரத்தின் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள பழைய நகரத்தை சுற்றி அமைந்துள்ளது. படையெடுப்பாளர்களுக்கு எதிரான பாதுகாப்பிற்காக முதலில் கட்டப்பட்டிருந்தாலும் அவை இப்பொழுது ஒரு முக்கிய சுற்றுலா தலமாக உள்ளன. நகரத்தின் சின்னமான சிவப்பு ஓடு, வேயப்பட்ட கூரைகள் மற்றும் கோபுரங்களின் அதிர்ச்சியூட்டும் காட்சிகளை வழங்குகின்றன. விருகேட் இந்த இரட்டை கோபுரங்கள் பழைய நகரத்திற்கு ஒரு அழகிய நுழைவாயிலாக செயல்படுகின்றன மற்றும் தாலினின் மிகவும் புகைப்படம் எடுக்கப்பட்ட அடையாளங்களில் ஒன்றாகும். ஃபேட் மார்கரெட் இந்த கம்பீரமான பீரங்கி கோபுரம் நகரத்தின் துறைமுகத்தை பாதுகாத்தது. இது இப்பொழுது எஸ்டோனியன் கடல்சார் அருங்காட்சியகத்தை கொண்டுள்ளது. நகரச் சுவர்கள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சுற்றுப்புறத்தை சுற்றி அமைந்துள்ளன. இது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாகும். இது அதன் கூழாங்கல் வீதிகள், இடைக்கால கட்டிடக்கலை மற்றும் துடிப்பான சதுரங்களுக்கு பெயர் பெற்றது. டவுன்ஹால் சதுக்கத்தில் அமைந்துள்ள இது வடக்கு ஐரோப்பாவின் சிறந்த பாதுகாக்கப்பட்ட கோதிக் டவுன்ஹால் ஆகும். பட்குலி பார்வை தளம் டூம்பியா மலையில் அமைந்துள்ள இந்த இடம் பழைய நகரத்தின் சுவர்கள் மற்றும் கோபுரங்களின் பரந்த காட்சியை வழங்குகிறது. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும், லைக் செய்து ஷேர் செய்யவும், கருத்து தெரிவிக்கவும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யவும். இதே போன்ற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்பேன். நன்றி, விடைபெறுகிறேன்.